எந்திரிப்பா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் தூங்கிக்கிறேம்மா. டக்குன்னு எந்திரா, அப்பா ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. நீயும் கிளம்புனா அப்பாவோட சேர்ந்து போ. அப்பாவை நாங்கள் ஸ்கூலில் ட்ராப் பண்ணி விட்ருவாங்க. ஏம்மா தம்பி இன்னும் எந்திரிக்கலையா? எனக்கு வேறு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிட்டு இருக்கு. அவனை டக்குன்னு எழுப்பிவிடு. நான் எழுப்பி பார்த்துட்டேன், உங்கள் பையன் எந்திரிக்க மாட்டான். உங்கள் பையனை நீங்களே போய் எழுப்புங்க. எனக்கு வேறு கிச்சனில் வேலை இருக்கு, நான் போகிறேன். தம்பி எந்திரிப்பா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்பா வேறு ஆஃபீஸ்க்கு போகணும். உன்னையும் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு நான் ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். ப்ளீஸ் டாடி, இன்னும் வெறும் 10 நிமிஷம் டாடி. ஏண்டா நீ இன்னும் எந்திரிக்கலையா? உன்னை சேவ் கட்டி வச்சு அடிச்சாதான் எந்திரிப்பியா? இந்த வெந்நீர் கொண்டு வரேன், உன் மூஞ்சில ஊத்துறது. அப்பதான் நீ முதல்ல எந்திரிப்பேன். இவன் நொல்லு தாங்கலங்க. இவன் ஒரு நல்ல ஹாஸ்டலில் சேர்க்கணும். அப்போ தான் இவன் சரிபட்டு வருவான், அடங்குவியான். ஆமாங்க, இவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. அதான் நல்லது, நீங்க சொல்றதுதான் சரி. ஆமாம் ஆமாம், நீங்கள் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அதான் நல்லது, எனக்கும் அதான் ஹாப்பி. முதல்ல ஹாஸ்டலில் சேர்த்துருங்கப்பா. இதோட இந்த பார்ட் 1 முடிஞ்சிச்சு. அடுத்த பாகத்தில் நம்ம ஜெகனை ஹாஸ்டலில் சேர்த்தோமா, அவன் என்ன பண்ணுறான், இதெல்லாம் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.